தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், உதயநிதி உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மரியாதை. சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெரியார் வலியுறுத்திய பெண் உரிமை, பெண் கல்வி, சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி த.வே.க. தலைவர் விஜய் அறிக்கை. பெண் அமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமனுக்கு அடக்கமும் பணிவும் வேண்டும். அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் எம்.எல்.ஏ. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் கருத்து. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 8000 கன அடியாக குறைந்த நீர்வரத்து. 16 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வண்டலூர் உயிரியல் பூங்கா பார்வையாளர்களுக்காக இன்று திறக்கப்படும். சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மற்றும் பாம்பு பண்ணையும் இன்று வழக்கம் போல திறந்திருக்கும் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தின் சில பகுதிகளில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை இன்று வெயில் அதிகரிக்கும். தென் மாநிலங்களில் வறண்ட வானிலை காணப்படுவதால் வெப்பநிலை அதிகரித்து அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் தொடர்பு பட்டியலில் 175 பேர் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. அண்டை மாநிலங்களில் ஏற்பட்ட விளைச்சல் குறைவு, வரத்து பாதிப்பால் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட மளிகை பொருட்களின் விலை அதிகரிப்பு. பாமாயில் லிட்டருக்கு 19 ரூபாயும், பருப்பு வகைகள் கிலோவுக்கு 10 ரூபாயும் உயர்ந்து விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 54,920க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,865க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 17 நாள் அமெரிக்க பயணத்தில் முதலீடுகளை ஈர்க்காததை மறைப்பதற்காகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திருமாவளவனும் நாடகமாடி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பரபரப்பு பேட்டி. ஆக்ரா, பனாரஸ் வந்தே பாரத் ரயிலை கொடி அசைத்து அனுப்பி வைக்கும் போது தண்டவாளத்தில் தவறி விழுந்த பாஜக எம்.எல்.ஏ. சரிதா பக்தெளரியா. கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட தள்ளு முள்ளு காரணமாக தண்டவாளத்தில் தொப்பென்று விழும் வீடியோ காட்சிகள். நியூயார்க்கில் உள்ள சுவாமி நாராயண கோவில் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வன்முறை தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கடும் கண்டனம். விஷமிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்க அதிகாரிகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தல். நாட்டின் வடக்கு பகுதியில் வசித்த மக்களை பாதுகாப்பாக வீடு திரும்ப வைப்பது தங்களது இலக்கு என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. போர் இலக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்துள்ளார். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் தென் கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியா கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இன்று மதியம் 3:30 மணிக்கு சீன அணியுடன் இந்தியா பலப்பரீட்சை.